கோபுரங்கள் சாய்வதில்லை. எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா. சரிப்பா, நான் போய் டாக்டரை பார்த்து போலாமான்னு கேட்டுட்டு வரேன். நிர்மலா, அவங்கள பிரிச்சவும் கூட சேர்த்து வைப்பேன். இது உன் மேல சத்தியம். என் பையனோட சந்தோஷம் தான் முக்கியம்னு அந்த பொண்ணுக்கே திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதா போச்சு. தங்கச்சி என் மருமகளாக்கிக்கணும்னு நினைச்சேன், ஆனா அது முடியாம போச்சு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க தம்பி. என்னம்மா இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு? இல்ல தம்பி, உங்க தங்கச்சிய என் வீட்டு மருமகளாக்கிக்கணும் தான். யாருக்கு யாருன்னு மேல இருக்க முடிவு பண்ணி வச்சிருக்கா. சரிங்களா? அதுபடியே தான் நடக்கும். அது வேணா உண்மைதான் தம்பி. நீங்க சொல்ற மாதிரி எது நடக்கணும்னு இருக்கோ அதானே நடக்கும். இது பாருங்க, நானே எதிர்பார்க்கல, திடீர்னு தான் எல்லாமே நடந்துச்சு. அதனாலதான் உங்களுக்கு கல்யாணத்துக்கு கூட போன் பண்ணி சொல்ல முடியல தம்பி. அதோட இல்லாம இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் தம்பி. என்ன சொல்றீங்க? என்னால எப்படி இந்த கல்யாணம் நடந்துச்சு? ஆமா தம்பி, நீங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணலன்னா என் பையன் சிவா என் அண்ணனோட பொண்ணு வர்ஷா கழுத்துல தான் தாலி கட்டியிருப்பான். அப்படி அவன் வர்ஷாவை கல்யாணம் பண்ணியிருந்தானா அவன் சந்தோஷமா வாழவே முடியாது. அதனாலதான் இந்த கல்யாணம் நடந்ததே உங்களாலன்னு சொன்னேன். பொண்ணு மாப்பிள்ள வீட்டுல தான் இருக்காங்களா? இல்ல தம்பி, அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிஞ்ச கையோட ஹனிமூனுக்கு கிளம்பி போயிட்டாங்க. எந்த ஊர் போயிருக்காங்க ஹனிமூனுக்கு? அது தம்பி ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்க, எனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. பரவாயில்லம்மா, உங்க பிள்ளை சிவா நம்பர் இருந்தா கொடுங்க, அவருக்கு கால் பண்ணி கல்யாணம் வளர்த்து சொல்றேன். நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க தம்பி, நான் என் பையன் மருமக 2 பேர் நம்பரையும் கொடுக்குறேன். யார் லைன் கிடைக்குதோ நீங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கோங்க. என்ன தம்பி, நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கம்மா. 98401. யார் லைன் கிடைக்குதோ நீங்க பேசிக்கோங்க. அம்மா, என்னோட உதவி உங்களுக்கு எப்ப தேவைப்பட்டாலும் சங்கடப்படாம எனக்கு ஃபோன் பண்ணுங்க, சரிங்களா? ரொம்ப நன்றி தம்பி, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. சரிங்கம்மா, நான் ஃபோனை வச்சிடறேன். சரி தம்பி. சிவா, நீ மீராவுக்கு சொந்தம் இல்ல, என் தங்கச்சி நிர்மலாக்கு மட்டும்தான் நீ சொந்தம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? ரொம்ப நல்லா இருக்குமா. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லல? ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிங்க, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வணக்கம். வாங்க வாங்க, உட்காருங்க. நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பார்க்கலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. சார், நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி சார். என்ன ஒண்ணு, நீங்க முகூர்த்த நேரத்துல நீங்க கல்யாணத்துல இல்லாதது ஏதோ கும்பாபிஷேக நேரத்துல மூலவர் இல்லாத மாதிரி இருந்துச்சு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் மீரா நீங்க எங்கன்னு தேடிக்கிட்டே இருந்தா. நீங்க இருந்திருந்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்திருக்கும். ஒரு பிரச்சனை வரும்போது கடவுள் அங்க வந்தா நல்லா இருக்கும்னு பக்தன் நினைக்கிறான். நானும் என்ன தேடி எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பப்ப அங்க போக வேண்டியதா இருக்கு. அதான் வந்த உடனே சொன்னேன், நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி. உங்களுக்கு உதவுறதுனால நீங்க என்ன தெய்வம்னு சொல்றீங்க. எனக்கு என்னவோ அந்த தெய்வம் தான் என் கூடவே இருந்து உங்களுக்கெல்லாம் உதவி செய்யுதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை சார். நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தாதான் நாங்க கடவுளே நினைப்போம்.
ஆனா நீங்க எப்பவும் அடுத்தவங்க பிரச்சனையை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால தான் கடவுள் உங்க கூடவே இருக்காருன்னு நினைக்கிறேன். கோவில்ல மீராவோட கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் அவ கண்ணு நீங்க எங்கன்னு தான் தேடிக்கிட்டு இருந்துச்சு. நீங்க அங்க இல்லாதது மீராக்கு மட்டும் இல்ல சார், எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. அப்புறம் நீங்க அவசர அவசரமா யாருக்கோ விபத்துன்னு சொல்லி கிளம்பிட்டீங்க. நானும் கல்யாண அவசரத்துல விவரம் கேட்கல. யாருக்கு சார் விபத்து? அவர் இப்ப எப்படி இருக்காரு? அது வந்து என் மகனுக்கு தாங்க. என்ன சார் உங்க மகனுக்கா விபத்து? என்ன பலமான அடியா? சார் இப்ப எப்படி இருக்கு? நான் அவரை பார்க்கலாமா? நீங்க பார்க்கலாம், தம்பி மாடியில தான் இருக்கு. அடிபட்டு ஆஸ்பத்திரியில அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் அவன் கேட்ட முதல் கேள்வியே கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சான்னு தான். அது என்னமோ தெரியல, ஒவ்வொரு தடவையும் உங்க மகனை பார்க்க முடியாம போயிடுது. ஏன் சார் இப்ப நான் அவரை போய் பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம், வாங்க. பாஸ்கர் சார் நல்லா தூங்கிட்டு இருக்கான் போல இருக்கு, நான் எழுப்புறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எதுக்கு தூங்குறவரை டிஸ்டர்ப் பண்ணணும்? அவர் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கிறேன். வாங்க போலாம். சார் இது வரைக்கும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டவனா தான் இருந்தேன். இப்ப நான் கடன்பட்டவனாயிட்டேன் சார். என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தானே அந்த சுந்தரத்தை வீட்டை விட்டு வெளியே வராம இருக்கிறதுக்காக உங்க பையனை அனுப்பி வச்சிங்க. ஏன் சார் அந்த நேரத்துல தான் இப்படி ஆயிடுச்சா? எங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்காக கடைசியில நாங்களே உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டோம். அதை நினைக்கும் போது உண்மையில எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். ஐயோ என்னங்க நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இன்னொரு தடவை அந்த வார்த்தையை உங்க வாயால சொல்லாதீங்க. இந்த வார்த்தையை மட்டும் என் பையன் கேட்டிருந்தானா என்னை விட அதிகமா அவன் தான் வருத்தப்பட்டிருப்பான். சரி, பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்கு விருந்து வைக்கணும். கண்டிப்பா கூட்டு வரமா. நீங்க இங்க வந்துட்டதுனால இங்கேயே சொல்றோம், இல்லனா நானும் என் வீட்டுக்காரரும் உங்க வீட்டுக்கே வந்து விருந்துக்கு கூப்பிடலான்னு இருந்தோம். அவங்க ஹனிமூன் போயிருக்காங்க, ஹனிமூன் போயிட்டு வந்துட்டோம். முதல் வேலை நம்ம வீட்டுக்கு அவங்களை விருந்து கூட்டி வரதான். ஆமா, தேனிலவுக்கு எங்க போயிருக்காங்க? ஏற்காடுக்கு போறதா இருந்துச்சு. கடைசி நேரத்துல ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி கடலூர் பக்கத்துல MK ரிசார்ட்ஸ்க்கு போயிருக்காங்க. வருஷா இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நான் ஜனனி கூட போன்ல பேசிட்டு இருந்தேன்ப்பா. சரி வாமா போலாம். எங்கப்பா? என்னம்மா மறந்துட்டியா? நீ தானே சொன்ன ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாம்னு. கீழே உன் அம்மா ரெடியா இருக்காம்மா, வாமா போயிட்டு வந்துடலாம். சாரிப்பா, நான் மறந்தே போயிட்டேன். சரி வாங்க போலாம். சாதிச்சிட்ட சுந்தரம், நீ சாதிச்சிட்ட. நீ என்கிட்ட சவால் விட்ட மாதிரி சென்னையில யார்கிட்ட கேட்டாலும் செங்கல்பட்டு சுந்தரமா செங்கல்பட்டு சுந்தரமான்னு கேக்குறாங்க. நல்ல பேர் எடுத்திருக்கேன்னு ஒத்துக்கிற. நீ சொன்னிய மும்பையில வேணா நீங்க சிங்கமா இருந்திருக்கலாம், ஆனா இங்க நான் தான் சிங்கம்னு. அத நான் ஒத்துக்கிறேன். அண்ணே அது வந்து என்ன மன்னிச்சிரு சுந்தரம். அண்ணே என்னண்ணே நீங்க வந்து என்ன பார்த்து கும்பிடுறீங்க? இல்ல சுந்தரம்,
நான் செஞ்சது பெரிய தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு. உன் பொண்ணு கழுத்துல கத்தி வச்சதுக்கு நான் உன்னை கொன்னு போட்டிருக்கலாம். உனக்கு நல்லது புரிய வைக்கணும்னு நினைச்சேன், அதுக்கு தான் நான் அப்படி செஞ்சேன். அம்மா வர்ஷா, நீயும் என்ன மன்னிச்சிடுமா? ஐயோ அப்பா, என்னப்பா, நான் உங்க பொண்ணு மாதிரி என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம். எனக்கும் ஒரு பொண்ணு இருக்காமா உன் வயசுல. அவ கழுத்துல கத்தி வச்சா அவ எப்படி துடிச்சிருப்பான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. ஆனா அந்த சூழ்நிலையில என்னால வேற எதுவும் செய்ய முடியல. இந்த கல்யாணத்தை நான் ரத்தம் சிந்தாம செய்யணும்னு நினைச்சதுனால்தான் அப்படி செஞ்சேன். ரத்தம் சிந்தணும்னு நினைச்சிருந்தா இதை நான் வேற மாதிரி செஞ்சிருப்பேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி. அதனாலதான் இங்கிருந்து திரும்பி வர்ற வழியில என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னன்னே சொல்றீங்க? விஷ்ணு தம்பிக்கு ஆக்சிடென்ட்டா? அப்பா, விஷ்ணுக்கு எதுவும் ஆகலல்ல? ஒன்னும் ஆகலம்மா. சுந்தரம், உனக்கு என்ன ஒரு நல்ல மனசு. என் பையன் உன் பொண்ணு கழுத்துல கத்தி வச்சிருந்தது தெரிஞ்சும் அவனுக்கு ஒண்ணுனதும் நீ துடிக்கிறிய. நீ தப்பான வழியில போனப்ப கூட நான் வருத்தப்பட்டனே தவிர உன்னை நான் வெறுத்ததில்லப்பா. இப்ப எல்லாரும் உன்னை பத்தி நல்ல விதமா தான் சொல்றாங்க சுந்தரம். அதை கேட்கும்போது பணத்துக்காக செய்ய போய் இப்ப குணத்துக்காக செய்யறேன்னு தெரிஞ்சப்போ என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணே, எல்லாத்துக்கும் நீங்க தானே காரணம். உங்களை பார்த்து தான் நானே என்னை மாத்திக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் சுந்தரம். அம்மா வர்ஷா, ஆசைப்பட்டவனோட வாழற வாழ்க்கை தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா 2 பேருமே விரும்பணும். அப்பதான் பொண்ணுங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஆம்பளைங்க எப்படி வேணாலும் வாழ்ந்தலாம். ஆனா பொம்பளைங்க வெளி உலகம் வான்னு கூப்பிட்டாலும் 4 செவத்துக்குள்ளேயே இருந்து வாழத்தான் ஆசைப்படுவாங்க. உன் அப்பா அவசரப்பட்டு அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருந்தா உன் வாழ்க்கை நிச்சயமா நல்லா இருந்திருக்காது. நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அதனால்தான் நான் அப்படி பண்ண. விருப்பப்பட்டவங்கள ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கேன். உன்னோட கழுத்துல கத்தி வச்சு சிவாவுக்கு பிடிக்காத பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? சிவா ஆசைப்பட்ட மீராவை தான் நான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் மீரா வீட்டுக்கு போன போதுதாம்மா அந்த பொண்ணை பத்தியே எனக்கு தெரிஞ்சது. பாவமா அந்த பொண்ணு. முதல் வாழ்க்கை தான் அவளுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப நீ விட்டு கொடுத்ததா நினைச்சுக்க. அவளோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமா? இல்லப்பா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க செஞ்சதுதான் சரி. இல்லனா நானே எங்க அப்பாவும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி சிவாவை என் கழுத்துல தாலி கட்ட வச்சிருப்போம். அப்படி மட்டும் நடந்திருந்தா என்னோட வாழ்க்கையே நாசமா போயிருந்திருக்கும். நீங்க என் கழுத்துல கத்திய வைக்க சொல்லி என்னோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கீங்க. இல்லனா என்ன ஆயிருக்கும்? பாத்தியாப்பா, வர்ஷா பேசுறத கேட்டியா? நான் கூட நான் செஞ்சது தப்போன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப வர்ஷா பேசுனதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு சுந்தரம். அண்ணே, இப்ப சந்தோஷமா இந்த டீயை குடிங்க. என்ன கமலா, அண்ணனுக்கு டீ பிடிக்காத, இவருக்கு காஃபி தானே பிடிக்கும். எப்படி சுந்தரம், நீ இன்னும் மறக்காம இருக்க? ரொம்ப சந்தோஷம். நீ டீயே குடுமா, நான் குடிக்கிறேன். அண்ணே, இது காஃபி தான். அண்ணன் வந்ததும் உங்களை கேட்டாரு. நீங்க மேல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு டீயும் உங்களுக்கு காஃபியும் போட்டு கொண்டு வந்தேன். அம்மா கமலா, நீயும் என்ன மன்னிச்சிடுமா. ஐயோ, என்ன? விஷ்ணு செஞ்சது தப்புதாம்மா. ஆனா அவனா அதை செய்யல. நான் தான் அவனை அப்படி செய்ய சொன்னேன். அண்ணே, நீங்க போய் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்ட? நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்ததுக்கு. சுந்தரம், சீக்கிரமா வர்ஷாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வை. அந்த கல்யாணமும் என்னோட தலைமையில தான் நடக்கணும். கண்டிப்பாண்ணே. இதுல விஷ்ணு தம்பி தான் முன்னாடி நின்று நடத்தணும். ஏன்னா தப்பா முடிவெடுக்க போன எங்களுக்கு நல்லதை சொல்லி எங்களை இந்த அளவுக்கு மாத்திருக்காரு விஷ்ணு தம்பி. சரிப்பா, அவனையும் கூட்டிட்டே வந்துடுறேன். அண்ணே, தம்பி இப்ப எங்க இருக்காரு? நான் வந்து பார்க்கணுமே. சின்ன அடிதான் சுந்தரம். இப்ப அவன் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கான்.
நான் தான் என்னோட தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு இங்க வந்தேன். விஷ்ணு தம்பிக்கு என்னங்க ஆச்சு? விஷ்ணு இங்க இருந்து போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா? ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு? ஏ வாய மூடு. அண்ணன் தான் சொன்னார்ல சின்ன அடின்னு. அண்ணே, நான் கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. சுந்தரம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ வர்ஷாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி பத்திரிக்கையை கொடுக்க என் வீட்டுக்கு வா. அதுவும் கூடிய சீக்கிரத்துல. கண்டிப்பாண்ணே. சுந்தரம், அங்க பாரு வர்ஷா முகத்தை எப்படி வைக்கப்படுறாங்க. நீங்க சாப்பிடுங்கண்ணே. அண்ணா, ரெஸ்ட் எடுக்காம அப்படி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? சிவாவோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். என்ன சொன்னாங்கண்ணா? நிர்மலா, சிவா 2-3 நாளைக்கு வெளியூர் போயிருக்கிறதா அவங்க அம்மா சொன்னாங்க. அதை பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கல்யாணத்தை பத்தி எப்ப நான் பேசுவீங்க? சிவா வந்ததுக்கு அப்புறம் பேசலாம்னு நினச்சா ரொம்ப லேட் ஆகிடும். இப்போ என்னென்ன பண்றது? சிவா இருக்கிற ஊருக்கே போய் சிவா கிட்ட நேர்லேயே பேசலாம்னு முடிவெடுத்திருக்கேன். அவரை நேரில் பார்த்து உன்னை பற்றி பேசிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவர் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் நேராக உங்ககிட்ட வந்து பேசுவார். அண்ணா, நீ சொன்ன மாதிரியே நடக்குமா? சிவா வந்து என்கிட்ட பேசுவாரா? ஏன் பேச மாட்டாரு? கண்டிப்பாக பேசுவார். அந்த மாதிரி சூப்பராக ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். எல்லாமே சரிண்ணா. ஆனா உனக்கு தலையில அடிபட்டிருக்கு, எப்படி போவ? இங்கே பாரு, நீ அம்மா மாதிரியே பேசிட்டு இருந்தா கடுப்பாயிருவேன், சரியா? சின்ன கட்டு தான் இது, புரிஞ்சுக்கோ. ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். ஆனால் அம்மா போக விட மாட்டாங்க. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு வச்சுக்க. சரிண்ணா, நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். ஆனா நீ பார்த்து பத்திரமா போகணும், சரியா? சரி, என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். வா. ஏன் எங்க 2 பேரும் கிளம்பிட்டீங்க? அம்மா, நானும் அண்ணாவும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம். ஏன் நிம்மி, என்ன விளையாடுறியா? விஷ்ணுக்கு அடிபட்டிருக்கு. இந்த நிலைமையில அவனை எங்கடி கூட்டிட்டு போற நீ? மா, அண்ணா பாவம் இல்ல, எவ்வளவு நாள் தான் வீட்டுக்குள்ளே இருப்பாரு? நான் கொஞ்சம் வெளியில போறேன். அப்படியே அண்ணா என் கூட வந்தா ரிலாக்ஸா இருக்கும்ல. அது தாண்டி எனக்கு பயமா இருக்கு. அவன் தனியா போனா கூட எனக்கு பிரச்சனையே இல்ல. உன் கூட வந்தா அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு அவனை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். அம்மா, நிர்மலா என்னை எந்த தொந்தரவு பண்ண மாட்டா. சும்மா ரிலாக்ஸாக இருக்குன்னு இவ கூட போறேன், அவ்வளோதான். ஆமாமா, அண்ணா கூட வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ப்ளீஸ், நாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். வேண்டான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? சரி நிம்மி, விஷ்ணுவை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரணும், சரியா? எம்மா தாயே, உன்னோட புள்ளைய நான் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறேன், சரியா? போயிட்டு சீக்கிரமாவே வந்துருவோமா? சரிப்பா. டேய் விஷ்ணு, வெளியில போயிட்டு வரதுக்குலாம் எதுக்குடா காலில் விடுற? ஏதோ தோணுச்சு, அதான் விழுந்த. இங்க பாரு, நீயும் பேசிட்டு இருப்பா, அம்மாவும் பேசிட்டு இருப்பாங்க. டைம் ஆச்சு, கிளம்பு. வா, பாய்மா. வாண்ணா. அடிபட்டு வந்த புள்ளைய வெளியில கூட்டிட்டு போற? அவர் வரட்டும் இன்னைக்கு. அண்ணா, அம்மா கண்ணில் மண்ணை தூவிட்டு நான் உன்னை வெளியில கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ உன்னை பத்திரமா பாத்துக்கணும், சரியா? நான் வர வரைக்கும் நீ தான் அம்மா அப்பாவை சமாளிக்கணும். கண்டிப்பா அப்பா வந்தா நான் எங்கன்னு கேட்பாரு. நீ அப்பாவை சமாளிச்சிருவல? அண்ணா, நீ சிவாவை பார்க்க போறேன்னு சொன்னதுனால தான் நான் உன்னை கூட்டிட்டே வந்தேன். சிவா என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பார்ல? நான் ஊர்ல இருந்து வந்ததும் சிவாவே உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை பார்க்கணும்னு சொல்லுவாரு. உண்மைதான் சொல்றியா? சிவாவே எனக்கு கால் பண்ணி என்ன பார்க்கணும்னு சொல்வாரா? நிஜமாவா? பேசுறது மட்டும் இல்ல, சிவா உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லுவாரு. அண்ணா, நீ சும்மா தானே சொல்ற? இல்ல, நான் உண்மையாக தான் சொல்றேன். சிவா உன்னை பார்த்து நம்ம படிக்கிறப்ப உன்னை மிஸ் பண்ணிட்டேன், ஆனா திரும்பவும் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாரு. நீ பார்த்துட்டே இரு. அண்ணா, நீ சொல்ல சொல்ல எனக்கு இப்பவே சிவாவை பார்க்கணும் போல இருக்கு. நீ சொல்றது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். அதை நடத்தி வைக்க தான் நான் இப்ப போறேன். கண்டிப்பா நீ ஆசைப்பட்டதை இந்த அண்ணா நடத்தி கொடுப்பான். சரிண்ணா. நீ இப்ப எப்படி போற? நான் ஏற்கனவே கால் டாக்ஸி புக் பண்ணிட்டேன். கால் டாக்ஸி
டாக்ஸி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அண்ணா நீ சிவாவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு. ம்? அப்புறம் ரொம்ப முக்கியம், உன் உடம்ப பத்திரமா பார்த்துக்கணும். இங்கே பாரு, தலையில் அடிபட்டிருக்கு, மாத்திரைலாம் கரெக்ட் டைம் போடணும். ம்? டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்லண்ணா? எடுத்துக்கிட்டேன், எல்லாமே பாக்கெட்டில் தான் இருக்கு. அண்ணா மாத்திக்க ட்ரெஸ் எதுவுமே எடுத்துக்கலையே? ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனால் அம்மா விடுவாங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சிடாது. ஆமாம்ல. இப்போ நீ ட்ரெஸ்க்கு என்ன பண்ணுவ? அதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், நீ விடு. நான் சொன்னதில் ஞாபகம் வச்சுக்கோ. அம்மா அப்பாவை பார்த்துக்கோ. நான் போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வா. ம், பாய். பாய். ஏய் நின்னுமா, என்னப்பா? விஷ்ணு எங்க? நீயும் அவனும் சேர்ந்து தான் வெளியே போயிருக்கிறதா அம்மா சொன்னா. நான் அவரை பஸ் ஏத்தி விட்டுட்டு தான் இப்ப வீட்டுக்கு வரேன். என்னடி சொல்ற? தலையில அடிபட்டிருக்கிற புள்ளைய திருப்பதிக்கு அனுப்பி விட்டுருக்குன்னு ஈஸியா சொல்ற? என்னங்க நீங்க என்னங்க கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க?